The generation after that should be better than that generation. அப்பதான் உலகம் முன்னாடி போகுது. Civilization is progressing. Good things are happening. அடுத்து யாரோ ஒரு குழந்தை இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க இங்க வந்து அவங்க பேசணும். 20 ஆண்டுகள் கழிச்சு அவங்க அப்படி செஞ்சாங்க, நாங்க அடுத்து செய்ய போறோம் அப்படின்னு. அதனால இந்த லெகசி ட்ராப்ல மாட்டாதீங்க. Let us focus only on the basic work. ஆனா இந்த கையில ஏதோ இருக்கு பாருங்க, எழுதிருக்கீங்க. Can we get his thoughts on TVK அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடந்திருக்கால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. That is like big changes happen. அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. But it's happened. இன்னைக்கு ஆரம்ப கால விஷயங்களை பார்க்கும்போது I am very happy. தமிழ்நாட்டில் ஃபைனலா கரப்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஏன்னா அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அது சம்பந்தமா நிறைய சமீபத்தில் கூட பார்த்தேன். அந்த கரப்ஷன் சம்பந்தமா நான் ஒருத்தரை பத்தி பேசி அவரு கோர்ட்ல போய் என் மேல ஒரு கேஸ் போட்டாங்க. நான் கரப்ஷனுக்காக பர்சனலி ஐ பேட் அ பிரைஸ். சண்டை சச்சரவு கேஸ் லொட்டு லூசுக்கு ஏறுறது இறங்குறது இந்த வேலைக்கான தமிழ்நாட்டில் கரப்ஷன் கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி. ஃபைனலி ஏதோ அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின். அதாவது ஒரு எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட ஒரு வருட காலம், நீங்களே புதுசாக ஒரு கம்பெனிக்கு போறீங்க, you go to a new company, you take up a new role. We got to give you some time to settle in that role. Maybe 6 months, maybe 1 year. You understand, you do your best. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, how can I make you a better person தான் யோசிக்கணும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு, ஃபிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip him to perform better. அதனால இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா, ஒரு வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். தடைக்கல்லை போட வேண்டாம் அப்படிங்கிறது இரண்டாவது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம். இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படி தான் நம்ம சொல்றோம். மூன்றாவது, இன்னைக்கு தமிழ்நாடு வந்து குறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. somebody is sitting in that governance. மாத்திரம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs. New government. அதில் பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்ததில்லை, நீங்க அமைச்சர்களா இருக்காங்க பாவம். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? somebody is a minister, you got to give him space. டே 1 பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறதுக்கே 6 மாசம் ஆகுது. அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ நீங்க கேட்ட கேள்விக்கு தான் என்னுடைய நிலைப்பாடு.